பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில பேசின 4ஆம் வார்த்தையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த மத்தேயுல வாசிக்கும் பொழுது ஏலி ஏலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மற்ற சுவிசேஷங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ரெண்டுத்துல என்ன வித்தியாசம்னா, மத்தேயு எழுதும் பொழுது யூதர்களுக்காக எழுதுகிறார், அதே மற்ற சீசர்கள் புறஜாதி மக்களுக்காக எழுதுகிறார்கள். ஆகினால இந்த வார்த்தை மாத்திரமல்ல, 7 வார்த்தையில இந்த 4வது வார்த்தை நடு வார்த்தை. இந்த வார்த்தையில தான் பாருங்க, இதுவரைக்குமே என் பிதா நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என் பிதா என்று பல இடங்கள்ல என் பிதா என்றுதான் அநேக வார்த்தைகளை சொல்லி இருப்பார். ஆனா இந்த வார்த்தையில சொல்லும் போது மாத்திரம் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நாம தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை பார்த்து, மனுஷர்களாக நாம தான் ஆண்டவரை பார்த்து தேவனே என்று சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மனுஷ குமாரன் மேல இப்படி வெட்டதுனால அதுக்குதான் ஒரு வசனம் சொல்லிட்டு இருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். மனுஷ குமாரனுடைய ஒரு அந்த கையை இமைப்பொழுதுதான் விட்டாரா. நம்மளுடைய பரலோக தேவன் யார்? பாவத்தை பாராத சுத்த கண்ணன். இப்போ மொத்தமும் அவர் மேல வந்ததுனால அங்க இருள் அடைகிறது. பிதா என்ன பண்றாரு? பாவம் அவர் மேல வந்ததுனால பாவத்தை பாராத சுத்த கண்ணன் இமைப்பொழுது தன் கண்களை மூடிக்கொள்கிறார். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டது போல என்ன பண்றாரு? தேவனை நோக்கி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, இதே மாதிரி தாவீது சொல்லுகிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 22ல 1-2 வசனங்கள் இது எல்லாமே நிறைய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த சங்கீதம் என்பது எப்பொழுது எழுதினது தெரியுமா? தாவீது சவுல் அவனை துரத்தும் போது, அநேக ஜனங்கள் அவனை துரத்தும் பொழுது, சவுல் கைக்கு தப்பி ஓடி போகும் பொழுது அவன் எழுதுகிறான். அவன் சொல்றான், தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து சொல்றான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு நான் கதறி சொல்லும் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஏன் தூரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது பல துன்பங்களை நினைத்து, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே, கஷ்டப்படுகிறேனே, காடு காடா வனாந்திரமா ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அழும் பொழுது கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? தேவன் அந்த நேரத்துல தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா யூதர்கள் எல்லாருமே இந்த 22வது சங்கீதத்தை மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லுவது உண்டு, சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லுவது உண்டு. இந்த சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக இயேசு கிறிஸ்துவை சீட்டு பங்கு போட்டார்கள், அவர் உடைகளை பங்கு போட்டார்கள், உருவ குத்தினார்கள் என்று சொல்லி அவமதித்தார்கள் என்று சொல்லியிருக்கும். அப்போ தேவன் அவருக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீ இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், ஒரு காலகட்டத்தில் வரும்பொழுது நானும் இந்த துன்பங்களை அனுபவிப்பேன், உன்னை காட்டிலும் அதிகமாய் அனுபவிப்பேன். எப்படி என்னை சிலுவையில் அறைவாங்க, என்னுடைய நானும் பசியும் பட்டினியுமா, எந்த ஒரு இதுவும் ஆதரவும் இல்லாம, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் நான் வந்து ஒதுக்கப்பட்டு சிலுவையில அனாதியாய் தொங்கிக் கொண்டிருப்பேன். எனக்காக அந்த இடத்துல பரிந்து பேசினாலும் வேலைக்கு ஆகாது. ஆகினால நீ அனுபவிக்கிற துன்பங்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய், நான் அனுபவிக்கிற போகிற அத்தனை துன்பங்களையும் பார் என்று சொல்லும் பொழுது தாவீது தன்னுடைய ஆவியில அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எல்லாம் சொல்லுவதே அந்த 22ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய சூழ்நிலைகள் சில நேரத்துல கைவிடப்படுவது போல வரும். ஆனா தேவன் இமைப்பொழுது கைவிட்டாலாம் உருக்கமான இரக்கங்களா நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆமென்.